வணக்கம். திண்ணைக்கு வந்த சொந்தங்களுக்கு என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்றைக்கி திண்ணையில் நம்ம சட்டுன்னு 10-15 நிமிஷத்தில் பண்ணக்கூடிய ஒரு சுவையான சாம்பார் செய்முறை தான் பார்க்க போகிறோம். இந்த சாம்பாரை ரொம்ப சத்தான ஒரு காய் சேர்த்து பண்ண போகிறோம். பாருங்கள், ரொம்ப திக்காக எவ்வளோ நல்லா இருக்குன்னு பாருங்கள். இட்லி தோசையோடு மட்டும் இல்லாமல் சாதம் பொங்கலோடு கூட நம்ம சேர்த்து சாப்பிட்லாம். ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நம்ம நேரடியாக செய்முறைக்குள்ளே போயிடலாம். இப்போ நான் குக்கர் பாத்திரத்தில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கொஞ்சமாக வெந்தயம், கடுகு, சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நம்ம தாளிச்சுக்கலாம். கூடவே ஒரு காஞ்ச மிளகாயம் சேர்த்து வறுத்து விட்டுட்டு நம்ம நறுக்குன வெங்காயம், பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் சுவையாக இருக்கும். இப்போ நான் ஒரு 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து இந்த வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வர்ற மாதிரி நம்ம வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியை வெட்டி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் உப்பும் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் இந்த மூணையும் சேர்த்து இந்த தக்காளியோடு சேர்த்து கொஞ்சம் நம்ம வதக்கி விட்டுட்டு இந்த தக்காளி கொஞ்சம் வதங்குற வரைக்கும் நாம் மூடி வைக்கலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம். இப்போ நான் 1/2 கப் அளவுக்கு மசூர் தால் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கேன். மசூர் தாலுக்கு பதிலாக நீங்கள் பாசிப்பருப்பு கூட சேர்த்து பண்ணலாம். இப்போ ஊற வச்ச பருப்பை தக்காளி வெங்காயத்தோடு சேர்த்துட்டு நாம் தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 கப் அளவுக்கு ஊற்றியிருக்கேன். இனிமேல் தான் இந்த சாம்பாருக்கு தேவையான காயை சேர்க்க போகிறோம் நம்ம. இப்போ இன்றைக்கி நான் பூசணிக்காய் சேர்த்து பண்ண போகிறேன். 300 கிராம் அளவுக்கு பூசணிக்காயை நல்லா சுத்தம் பண்ணி நம்ம பெரிய துண்டுகளாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடியை தண்ணீரில் கரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு சின்ன துண்டு புளியை வெந்நீரில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இப்போ இந்த சாம்பாரில் சேர்த்துக்கலாம். உப்பு சரி பார்த்துட்டு நம்ம கடைசியாக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து இந்த குக்கரை மூடிட போகிறோம். பூசணிக்காய் ரொம்ப சீக்கிரமே வெந்துடும். பருப்பையும் நம்ம ஊற வச்சு சேர்த்துருக்கோம். அதனால் நான் ஒரே ஒரு விசில் வைக்கிறேன். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி 1ஓ 2ஓ விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், பருப்பு பூசணிக்காய் ரெண்டுமே நல்லா வெந்திருக்கு. ரொம்ப கலக்காதீங்க, அப்புறம் கரைஞ்சிரும். கடைசியாக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காயும் ஒரு சின்ன துண்டு வெல்லமும் நான் சேர்க்குறேன். சாம்பார் ரொம்ப கெட்டியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஏற்கனவே கொதிக்க வச்ச தண்ணி கொஞ்சமாக சேர்த்து அதையும் கலந்து விட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இறக்கிடுங்க. அருமையான லேசான இனிப்பு சுவையோட பிரமாதமாக இருக்கும் இந்த சாம்பார். இந்த சாம்பார் இருந்தால் 10 தோசை கூட பத்தாது. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். டின்னருக்கோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ சட்டுன்னு செய்கிறதுக்கு இந்த சாம்பார் ரொம்பவே சூப்பரானது. இந்த செய்முறை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.